பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஒளித்திலே பயன்படுத்த விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை மற்றும் புஸ்தகங்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். நல்ல கவனிங்கள். ஒரு தாய் 1100 வெள்ளிக்காசு வைத்திருந்தார்கள். மகன் மீகா அதை எடுத்துக்கொண்டான். அம்மா சாபம் போடுறாங்க. ஒருவேளை எத்தனை நாள் அவன் மறைத்து வைத்திருந்தானோ தெரியாது. அம்மா கேட்கும்போது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, அப்படி சொல்லியிருக்கலாம். அம்மா தேடினாங்க, விசாரிச்சு பார்த்தாங்க, என்ன ஆச்சுதுன்னு தெரியல. அவங்க மிக மன வருத்தத்தில் சாபமான வார்த்தையில போடுறாங்க. அந்த சாபமான வார்த்தை கேட்ட உடனே அதற்கு மேல் இந்த மீகாவால் மகனால் மறைத்து இருக்க முடியவில்லை. அதனால தன் தாயினிடத்தில் களவு போயிட்டு அந்த பணம் இதோ இருக்கிறது என்னிடத்துல, அதை நான் தான் எடுத்தேன் என்று சொல்லி தாயினிடத்தில் கொடுக்கிறான். உடனே அந்த தாய் சொல்வதை பாருங்கள், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே சம்பவத்தை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்யுமானால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தாய், அந்த மகன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த பணம், களவு போன அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். எதுவுமே சத்தம் போடல, எதுவுமே மாறுத்தரம் பேசல. மாறாக, என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். தான் செய்த தவறை உணர்ந்து அதுக்கு ஒப்புக்கொண்டு அந்த பொருளை ஒப்படைத்த போது தாய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அவன் நமக்கு தாயாக, அவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரும் தன்னை அறிந்து தன் குறைகளை உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு யார் யார் முழுமையாய் ஒப்படைக்கிறார்களோ அவர்களை பரலோக தகப்பன் அவரும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனுஷி, ஒரு தாய் இவ்விதமாய் செய்யக்கூடுமானால் நம்முடைய தேவன் அதை விட பன்மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தாய் சொல்றாங்க, என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு 4 காரியத்தை வேகமாய் நாம் வாசித்து முடிக்க போகிறோம். நன்மை கவனிங்கள். இந்த மகனுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் அனுபவம் அல்லது இதை குறித்த காரியங்கள் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஜனங்களுடைய நிலை எவ்விதமாய் இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வீட்டில் நீங்க வாசிங்க. அதில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவில்லை, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி விதமாக அந்த வசனங்கள் கடந்து போகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். தேசத்தில் உண்மை இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை, பொய் பேசுறாங்க, திருடுறாங்க, விபச்சாரம் பண்றாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள். எசையா 55ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால்
ஒரு தாய் தன் மகனை மன்னித்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்வதை காட்டிலும் பன்மடங்கு தன்னை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு இல்லாதவன் இருக்க முடியாது. நினைத்தோ நினையாமலோ எதிர்பாராமலோ தவறுகள் வந்து விடுவதற்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன் குறைவை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் மன்னிப்பதற்கு தயவிருத்த தேவனாயிருக்கிறார். இந்த மீகாவுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன காரியங்களிலே மன்னிப்பு பெறுகிறான், எவ்விதமாய் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுள்ளவனாய் மாறுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும்போது, முதலாவது அவன் ஒரு பாவம் செய்கிற மனிதனாய், தவறு செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். அந்த தவறு, அந்த பாவத்தை உணர்ந்து ஒப்புக்கொண்டு அறிக்கை பண்ணுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் நடப்பித்தேன், நான் தான் பாவம் செய்தேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யார் ஒருவர் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கே மீகா அதுதான் செய்வதை பார்க்கிறோம். நீதிமொழி 28:13 நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான். சகிவே இறங்கி வா, அவன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே அவன் வேகமா இறங்கி வாரான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறான். ஜனங்கள் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனத்தை தங்கும்படி போனார். 8வது வசனத்தினை வாசிக்கும் போது சகை நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாவம், தவறு, குறைவு எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அதுக்கு பரிகாரம் பண்ணுகிறான். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போய் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பொழுது பாவத்தை உணர்கிறானோ, தவறை உணர்கிறானோ, அப்பொழுது ரட்சிப்பு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் விட பாவமான மறைவான குற்றங்கள் எது இருக்குமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுவீர்களானால் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். எத்தனையோ முறை, எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ மனமாற்றம் அடைய வேண்டும், நீ கர்த்தரிலே திரும்ப வேண்டும், உன் குறைவை நீ அறிக்கை பண்ணி மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எரேமியா 13வது அதிகாரம் 27வது வசனத்திலே, எருசலேமே நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும், அதாவது எத்தனை முறை நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ எங்குதான் மனமாற்றம் அடைய போகிறாய், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனே, நீ பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி ஒப்புக்கொண்டால் உனக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவன் களவு செய்தவன். தாயிடத்தில் சொல்கிறான், அம்மா 1100 வெள்ளிக்காசுடைய பணம் களவு போயிட்டு, களவு செய்தவன் அவன் களவு செய்தவனாய் இருந்தாலும் தன் தாயினிடத்திலே வந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு பொருளை ஒப்படைக்கிறான். தாயோனை ஆசீர்வதிக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் தேவனிடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இந்த களவு சம்பவம் நடக்கிறது? யோபின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, திருடன் என்ன பண்ணுகிறான் என்பதை வேதம் சொல்கிறது. அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள், திருடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல களவு போயிருக்குதுன்னு சொன்னா உடனே காவல்துறை வந்து கேட்கிறாங்க, யாராவது புதுசா நபர்கள் நடமாடினாங்களா, வித்தியாசமான ஆட்கள் எங்கே சுத்தினாங்களா, தெருவில் அலைஞ்சாங்களா, பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அவன் நோட்டமிடுகிறான். ஒரு முறை வருகிறான், பல முறை வருகிறான், நோட்டமிடுகிறான், யார் இருக்கிறா இல்லை, எப்ப போறாங்க வராங்க, அதுக்கு பிறகு தான் திருடுகிறான். அதுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள். மேல் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 14ல, ராக்காலத்திலே திருடனை போல திரிகிறான். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கூட சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் மிக மூலமாய் கொடுக்கிற இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும்போது, தான் களவு செய்ததை தன் தாயினிடத்தில் அவன் ஒத்துக்கொள்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 50:18 வாசிக்கும் போது, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். ஒருவேளை நீ திருடாதவனா இருக்கும், நீங்கள் திருடாதவளா இருப்பீர்கள். ஆனால் திருடனோடு ஐக்கியம் உங்களுக்கு இருக்குமானால், திருடனோடு இணைந்து போகிற சுபாவம் இருக்குமானால்,
நீங்களும் அதில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அந்த தவறை இந்த மீகா ஒத்துக்கொள்ளுகிறான். களவு போயிட்டே, அதை நான் தான் எடுத்தேன், இதோ இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் மீகா களவு செய்த அந்த பொருளை ஒப்புக்கொண்டவனாக அவன் கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே கர்த்தரால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். மூன்றாவது அனுபவமாக, இந்த மீகா பணத்தை எடுத்த உடனே, அம்மா கேட்ட உடனே, அம்மா இதற்கு பணம் நான் தான் எடுத்தேன், உங்க பணமா இது அப்படி சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அவன் அப்படி சொல்லலை. ஒருவேளை எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை, அப்படி சில நாட்கள் அவன் மறைச்சிருக்கிறான். சில நாட்கள் தான் தான் எடுத்தேங்கிறத ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் நாட்கள் போக போக அம்மாவுடைய சாபமான வார்த்தைகள் அவனுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறது, அவனுக்குள்ளே ஒரு மன வேதனை உண்டாக்குகிறது, ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. எப்பொழுது உள்ளே மனம் மோதி கொண்டிருக்கிறது. சொல்வதா வேண்டாமா, நான் செய்யவே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டமே, இப்போ சொல்லாம இருக்க முடியாதே, என்ன செய்வது? வேதம் சொல்கிறது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இந்த மீகா மூன்றாவது இருமனம் உள்ளவன். அந்த இருமனம் உள்ள மீகா தன்னை உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து அறிக்கை பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை நெருங்கக்கூடாதபடி ஏதோ ஒரு விதத்தில் இருமனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் இன்னைக்கு மாற்றம் அடையுங்கள். கர்த்தர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏதோ யாருக்கோ அல்ல, உங்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தவறு என்று உள் மனது சொல்லுகிறது, ஆனா வெளி மனது அதை எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? சமுதாயத்தில் நம்ம யார் மதிப்பா, குடும்பத்தில் நம்ம யார் மதிப்பா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களால் அறிக்கை பண்ண முடியல. ஆனா உங்க மனம் உங்களை பாதிச்சு கொண்டே இருக்கு இல்லையா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு 1:8 நான் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனியும் காலம் தாமதப்படுத்த வேண்டாம், காலத்தை வீணாக்கி விட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் இருமனதோடு கூட ஒரு வேதனையின் வாழ்க்கை நீங்க வாழ்ந்தது போதும். துக்கத்தின் வாழ்க்கை, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் உங்களையே நஷ்டப்படுத்திக் கொண்ட நாட்கள் போதும். அந்த மீகா இருமனம் உள்ளவன். கொஞ்ச நாள் அதை ஒழித்து வைத்து இல்லை தெரியாதுன்னு சொன்னான். ஆனா சாபமான வார்த்தை பின்பு அவனால் வைக்க முடியல. அம்மாட்ட வந்து சொல்லிட்டான். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இருமனதோடு நீங்கள் ஓடின ஓட்டம் போதும். இனியும் ஒரு நடிக்கிற வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். உங்களை கர்த்தர் முன்பாய் கொண்டு வாருங்கள். தேவனிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களிடத்திலே திரும்புவார். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 33வது வசனத்திலே, ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த விக்கிரக வழக்கத்தின்படி செய்தும் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காலத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடைசியாக 4வது அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தாயினிடத்தில் வந்து சொல்லும் பொழுது இதோ இருக்கிறது என்று சொல்லி இந்த பணத்தை கொடுக்கிறான். தாய்க்கு துரோகம் செய்தவன். தாய் மகன் என்பது குடும்பம். அப்படியானால் குடும்பத்துக்கு துரோகம் செய்தவன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உடைய குடும்ப வாழ்க்கை யோசித்து பாருங்கள். எத்தனை கணவர் மனைவிக்கு துரோகம், எத்தனை மனைவி கணவனுக்கு துரோகம், எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம். நன்றாக கவனிங்கள். ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மீகாவுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைத்தது? தன் தாய்க்கு செய்த துரோகத்தை அவன் ஒப்புக்கொண்டவனாக அதை அறிக்கை பண்ணுகிறான். தாய் சொல்லுகிறார், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். குடும்ப வாழ்க்கையிலே குழப்பத்துக்கு காரணம் என்ன? அவன் தான் காரணம், இவள் தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லி இப்படியே சொல்லி எத்தனை மாதங்கள், வருடங்களை வீணாக்கி கொண்டிருக்கீங்க. இன்னும் எத்தனை வருடங்களை வீணாக்க போறீங்க? வேண்டாம். இன்னைக்கு மாற்றம் அடைவோம். இந்த மாற்றம் அடைவோம். குடும்பத்துக்கு செய்த துரோகத்தை அவன் ஒத்துக்கொண்டு தன் தாயினிடத்தில் அறிக்கை பண்ணுகிறான். அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்தது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். மீகா தாயினுடைய பணத்தை திருடி கொண்டான், தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா தாய் சாபமான வார்த்தை போட்ட போது
நான் தான் அதை எடுத்தேன், இதோ இருக்குது உன் பணம்னு சொல்லி அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டான். அம்மா சொல்றாங்க, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரானாலும் எந்த நிலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம், இந்த மீகா 4 அனுபவங்களை செய்தான். அவன் பாவம் செய்தவன். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி அதை ஒத்துக்கொண்ட பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இரண்டாவது, அவன் களவு செய்தவன். அந்த களவு செய்த பொருளை அப்படியே கொண்டு கொடுத்து தன்னை அர்ப்பணித்த போது ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். மூன்றாவது, இருமனதோடு உள்ளவன். அந்த இருமனதின் வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தாயினிடத்திலே கடந்து வந்து எடுத்த பொருளை கொடுத்து அர்ப்பணித்த போது தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கடைசியாக தாய்க்கு துரோகம் செய்யறான், குடும்பத்துக்கு துரோகம். கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, பிள்ளைகளை யாரோ, உங்க குடும்ப ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் யாரோ ஒருவர் நீங்கள் தவறு செய்கிறீங்க. இன்னைக்கு அதை ஒத்துக்கொண்டு தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்பீங்களா? அந்த தாயே அந்த மகனை ஆசீர்வதிக்க கூடுமானா? பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் எத்தனை அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். காரணம், அவர் மன்னிப்பதற்கு தயபெருத்த தேவனாய் இருக்கிறார். இனியும் தாமதம் வேண்டாம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீகா தன்னை உணர்ந்து ஒப்புக்கொண்டு அறிக்கை பண்ணின பொழுது தாயினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதே நம்மை பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் தன்னை உணர்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யார் யார் உணர்வு பூர்வமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை மன்னிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து முது கிருபை காத்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.